குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உலரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு காய்கறி விதை, அதாவது வந்துட்டு கீரை வகைகள், புதினா, இந்த மாதிரி புடலங்காய், பீர்க்கங்காய், எல்லா காய்கறிகளுக்கும் சூப்பராக கொடுக்க வேண்டிய ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசர் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பூக்கள் விடுது இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா பூக்களுமே உதிராமல் எல்லாமே பிஞ்சுகளாக வைக்கும். பிஞ்சுகள் உண்மையிலே காய்களாக வைக்கும். காய்களும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் அறுவடை பண்ணும்போது. இப்போ பாருங்கள், நான் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் இல்லைங்களா, கத்திரிக்காயில் நிறைய பூ விட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். அதுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு நான் வந்துட்டு மிக்ஸ்டு புண்ணாக்கு யூஸ் பண்ணுறேன். மிக்ஸ்டு புண்ணாக்குன்னா எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய் புண்ணாக்கு, அடுத்தது இலுப்பை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, 5 புண்ணாக்கும் சேர்ந்து கொடுக்கறது தாங்க இந்த மிக்ஸ்டு கலவை புண்ணாக்கு. சரிங்களா? இது 1 கிலோ பேக்கெட்டில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதை வந்துட்டு இப்போ 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு டைட்டாக மூடி ஒரு ஓரமாக வச்சுருங்க. நிழல் பாங்கான இடத்துல 2 நாள் அதை புளிக்க வச்சுருங்க. 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளிச்சிருக்கும். நல்லா கொஞ்சம் நுரத்த கலந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இந்த கலவையை வந்துட்டு நம்ம 5 மடங்கு தண்ணி கலந்து கொடுக்கணும். எந்த ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் அப்படின்னாலும் டைரெக்டாக கொடுத்துடக்கூடாது, 5 மடங்கு தண்ணி கலந்து கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த கலவை வந்துட்டு 1 லிட்டர் நம்ம இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 5 லிட்டர் தண்ணி வந்துட்டு நம்ம கலந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு மக்கு நல்ல ஈவினிங் டைமில் எல்லா விதமான செடிங்களுக்கும் கொடுத்துட்டு வாங்க. காய்கறி செடிங்களுக்கு இப்போ நான் வெண்டைக்காய் செடிக்கு ஊற்றுறேன், அடுத்தது பச்சை மிளகா செடிக்கு, அடுத்தது கத்திரிக்காய் செடிக்குன்ட்டு எல்லா செடிக்கும் ஊற்றுவேன். இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட கருவேப்பிலை செடி இருக்குது பாருங்கள், அதுக்கும் ஊற்றலாம். சரி, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. கூடவே மெக்னீஷியம் சத்தும் இருக்குது. இதில் வந்துட்டு கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, 5 வகையான புண்ணாக்கு இதில் சேர்ந்துருக்கு. ஸோ இதை தாராளமாக நம்ம கொடுக்கலாங்க நம்ம செடிங்களுக்கு. அதுவும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னிங்கன்னா பூ விடுற டைமில் கொடுத்து விடுங்க. சரிங்களா? ஈவினிங் டைமில் தான் எந்த ஃபர்டிலைசருமே நீங்கள் கொடுக்கணும். காலையில் கொடுத்தீங்கன்னா வெயிலில் வந்துட்டு எல்லா ஃபர்டிலைசரும் இவாப்ரேட் ஆகிடும். அதனால் வெயில் தாழ்ந்த பிறகு ஈவினிங்கில் கொடுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ எதை பற்றி போடலான்னு ஒரு சின்ன கமெண்ட்டும் கொடுங்க. ஸோ அதுவும் வந்துட்டு எனக்கு ஒரு சஜஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வீடியோவை நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ.